கண்டுபிடிப்புகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் மிக அவசியம். அவற்றை உணர்ந்த நம்முடைய அரசு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அறிமுகப்படுத்த இந்தியாவிலேயே முதலாக 9ஆம் தேதி 10ஆம் தேதி கோயம்புத்தூர்ல உலக குற்றவியல் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 9ஆம் தேதி காலையில் அந்த மாநாட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கான லோகோவையும் இணையதளத்தையும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 26/4/2025 அன்று தலைமைச் செயலகத்திலே அதை தொடங்கி வைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலக புத்தொழில் மாநாட்டில் 39க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை சேர்ந்தவெல்லாம் வர இருக்கிறாங்க. இதுல இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், நெதர்லாந்து, மலேசியா, ரஷ்யா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, டென்மார்க், அமெரிக்கா, பிரேசில், சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஜப்பான், ஐக்கிய அரபு நாடுகள் போன்ற 39க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை 264 பங்கேற்பாளர்களுடன் 30,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், ஒன்றிய அரசின் 10 துறைகளும், 10 மாநிலங்களின் அரசு துறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் 15 துறைகளும் பங்கு இருக்கிறார்கள். இதில் 1000க்கும் மேற்பட்ட கண்காட்சி, இந்த புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் காட்சியகப்பட்ட மாணவர்கள், புத்தொழில் முனைவர்கள்லாம் 1000க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளில் அவங்களுடைய காட்சியகப்பட்டிருக்கிறாங்க. இதில் 315க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் பல்வேறு அரங்குகளிலே இந்த பொலிசியாவிலே நடைபெறுகிறது. இந்த ஸ்டார்ட் அப் கடந்த ஆட்சியில எந்த முக்கியத்துவம் தரல. அதுக்கு முன்ன ஸ்டார்ட் அப்காக நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது ஸ்டார்ட் அப்னு ஒரு சிஇஓ செயலாளர்களை உருவாக்கி அவருக்கு கீழே 70க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் எல்லாம் நியமித்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் தனித்துறையை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக டான்சீட் நிதி உதவி திட்டம் இன்னைக்கு நம்முடைய அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கடந்த 4.25 வருஷத்துல 43 SC/ST ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் உட்பட 212 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ரூபாய் 79,49,00,000 தமிழ்நாடு அரசு முதலீடு செய்திருக்கிறது. அரசு முதலீடுடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனங்களில் 68 நிறுவனங்களில் ரூபாய் 554,49,00,000 மதிப்பில் வெளி முதலீட்டாளர்களிடம் முதலீடுகளை பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் முதலீட்டாளர்களையும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் இணைப்பதற்கு டான் ஃபண்ட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் ரூபாய் 128,64,84,00,000 தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய அரசு ஸ்டார்ட் அப் நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப் நம்ம தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கிறோம், நம்ம ரோட்ல இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் சொன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த முன்னெடுப்பு திட்டங்கள். அதில் பாத்தீங்கன்னு சொன்னா நவீன வடிவமைப்பு உதவி மையம், டிசைன் சென்டர், கல்வி நிலையங்களில் இன்குபேட்டர் சென்டர், புத்தொழில் நிறுவனங்களுக்கு வழிகாட்ட தளம், தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இணைக்கிற டான் ஃபண்ட் திட்டம் தளம், புத்தொழில் நிறுவனங்களை அறிமுகப்படுத்துகிற லான்ச் பேட் நிகழ்ச்சிகள், SC/ST தொழில் முனைவர்களை ஊக்குவிக்க பெரியார் சமூக நீதி தொழில் வளர் மையம், ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 கோடி நிதி உதவி, 2 கோடி ரூபாய் மதிப்பிலே கடந்த
சட்டமன்ற கூட்டத்தோட அறிவிச்சிருக்கோம். கிராமங்கள் தோறும் புத்துழல் மையம் அமைக்கிறது, கிராமங்கள் தோறும் ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்ப அதுக்கு வேண்டிய வேலையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கோம். அதனால 11 நகரங்களில் வட்டார புத்துழல் மையங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 11 நகரங்களில் புத்துழல் மையங்களை ஆரம்பிச்சிருக்கோம். ஆக இப்பேற்பட்ட முன்னெடுக்கும் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கியதால் 2021 நம்முடைய தமிழ்நாட்டில் 2032 ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் பதிவு செய்திருந்தாங்க 2021. இப்ப பாத்தீங்கன்னா 1271 அது 1271 நீங்க உயர்ந்திருக்கிறது. இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா 1271 பேர்ல ஸ்டார்ட் அப்ல 6063 பேர் பெண்கள் என்பது மிக மிக பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா சொன்ன ஸ்டார்ட் அப் தர வரிசை பட்டியல தமிழ்நாடு கடைசி வரிசையில் இருந்தது. 2021 3ஆம் இடத்தை பிடிச்சு லீடர் விருது நாங்கள் பெற்றோம். 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிவித்ததன்படி சிறந்த செயல்பாட்டாளர் விருதை தமிழ்நாடு பெற்று நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் என்பதை வருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எம்எஸ்எம்இ நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி தெரியாது. இப்ப நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் எம்எஸ்எம்இ துறையில இந்த 4 வருஷத்துல புதிய தொழில் பட்டியலை உருவாக்கியிருக்கிறோம். 13 மாவட்டங்கள்ல 697.81 ஏக்கர் பரப்புல 356 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்புல 17 புதிய தொழில் பட்டியல் உருவாக்கி நடைமுறை கொண்டு வந்திருக்கோம். இப்போது 14 மாவட்டங்கள்ல 543.31 ஏக்கர் பரப்புல 419 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பில் 16 புதிய தொழில் பட்டியல்கள் பணிகள் நடைபெற சாலை போடுவது, குடிநீர் இணைப்பு தருவது, வடிகால் பணிகள், மின்சார பிரச்சனை அந்த பணிகள்லாம் இப்போது நடைபெறுகிறது. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல இதுவும் மக்கள் பயன்பாட்டு தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு வேண்டிய அந்த தொழில் மனைகளில தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு வேண்டிய பணிகள் நடைபெறும். இன்னொரு செய்தி சொல்றதுக்கு நான் விரும்புறேன். கடந்த இப்ப 4 வருஷத்துல நம்ம ஆட்சி வந்ததுக்கு 4 வருஷத்துல இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு போன 10 வருஷத்துல வெறும் 52,000 பேர் தான் தொழில் முனைவராக உருவாக்கிறது. தொழில் முனைவராக படித்தவர்கள், படிக்காத இளைஞர்கள் தொழில் முனைவராக கடை கொடுத்து மானியம் கொடுத்து தொழில் தொடங்குறாங்கல்ல, அதுல வெறும் 52,000 பேர் தான் 10 வருஷத்துல உருவாக்கிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை நடைபெறும் இந்த ஆட்சியில 4 வருஷத்துல 2,133 கோடியே 26 லட்சம் ரூபாய் மானியம் தந்து 5,490 கோடியே 80 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து 66,018 தொழில் முனைவர்களை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். தமிழ்நாடு வந்துருக்கோம். நீ உலக அளவில் நம்ம உலக அளவில் 20 நகரங்களிலே புத்தொழில் சூழல் கொண்ட மாநிலமாக நம்முடைய மாநிலம் இந்தியா, அதாவது உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழகம் விளங்கிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில முதல்வர்கள் இதுவரையும் இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்த உலக புத்தொழில் மாநாடு நடத்தல. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இதை நடத்துறோம். இது எப்படி ஜிம்மு நடத்துறாங்களோ உங்களுக்கு தெரியும். போன 1 வருஷத்துக்கு முன்ன அதுக்கு இணையாக இன்னைக்கு இந்த மாநாட்டை அரசின் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த வேலை நடந்திருக்குது. ஆக ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக இந்த மாநாடு அமையும். அந்த புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இது பெரிய பலமாக பக்கபலமாக அமையும் என்ற சந்தேகம் இல்லை. அதில் சிறப்பாக நடைபெறுகிற மாநாட்டில் நீங்களும் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் முதலாம் சந்தித்து இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குறைஞ்சது வெளிநாடுகளும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் நியூ ஸ்டார்ட்அப்ஸ் இப்போ நம்ம 2027க்குள்ள இந்த பாலிசி பீரியடுக்குள்ள 15,000 ஸ்டார்ட்அப்ஸ் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இது வரைக்கும் 12,000 ஸ்டார்ட்அப்ஸ் பதிவு பண்ணிருக்கோம். அதனால அடுத்த ஒரு 1 வருஷத்துல இன்னொரு 3,000 ஸ்டார்ட்அப்ஸ் அதிகமாக வரும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
இல்ல சார், இந்த உலக புத்தொழில் மாநாடு நடக்குது இல்லையா, அங்க நம்ம ஏதாவது எம்ஓயூஸ் பிளான் பண்ணிருக்கோமா? வெளிநாடுகள்ல இருந்து கண்டிப்பா பல்வேறு உலக நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இன்குபேஷன் சென்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், அது மாதிரி ட்ரேட் பாடிஸ், அதாவது ஸ்டார்ட் அப் சம்பந்தமா ஒர்க் பண்ணக்கூடிய ட்ரேட் பாடிஸ், இவங்களோட வந்து ஒரு 4 முக்கிய நிறைய ஒரு 8க்கு மேல இது பண்றோம், எம்ஓயூஸ் பண்றோம். அதுல வந்து முதல்வர்கள் முன்னிலையில வந்து ஒரு 3 முக்கியமான இது எம்ஓயூஸ் வந்து உலக நாடுகள்ல பண்றோம். அதே மாதிரி முதல் முறையா சில ஒன்றிய அரசின் சில நிறுவனங்கள், ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷனுக்காக ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு மாநிலத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இது பண்ணல, அது அறிமுகப்படுத்தல. முதல் முறையா வந்து ஒரு 3 மிகப்பெரிய ஒன்றிய அரசு நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டோட இணைந்து செயல்படுவதற்கு அதுக்கான எம்ஓயூஸும் பண்ணோம். அது போக கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களும் வந்து ஓபன் இனோவேஷன் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல இருந்து நல்ல ஐடியாஸ் வந்து அவங்க எப்படி அதை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி சில பெரிய கார்பரேட் நிறுவனங்களையும் ஒப்பந்தங்கள் இருக்கு. சார், கடந்த 4 வருஷத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜெர்மனில வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டெக் சம்பந்தமான ஒரு போன ஜிம்ல வந்து நம்ம 5068 புதிய ஒப்பந்தங்கள் போடணும், எம்எஸ்எம்ஏ பண்ணோம். இதுல 1,08,894 நபருக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒப்பந்தம் போட்டோம். அது 27,757 கோடி ரூபாய் அந்த முதலீடுகள். அது 2,585 நிறுவனங்கள் இன்னைக்கு தொடங்கியாச்சு. மீதி இருக்கிற நிறுவனங்கள்லாம் அந்த மாவட்டங்கள்ல இப்போ வந்து தொடர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வேகமா செய்துருக்கோம். அதுவும் ஒரு 4 மாசத்துல முடிவு வருவது நான் தெரிவிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எம்ஓயு நிறைய போட்டு, அது வந்து 2ஆம் நாள் மாநாட்டை நாங்க அறிவிப்போம், யார் யார் எவ்வளவு எம்ஓயு போட்டுருக்கோம், கடைசியா எவ்வளவு பேர் வந்தாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் சொல்லுறேன். நிதி எவ்வளவு சார் கொடுத்திருக்கோம்? 4 ஆண்டுகள்ல எவ்வளவு நிதி வந்து அரசு மூலமாக வங்கிகள் மூலம் அதிகம் சார்? அதாவது கூட்டு உணவு பதப்படுத்து உணவு வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. அது நிறைய நான் கூட நேற்று மதுரைக்கு போனோம் தான். கிருஷ்ணன் காலேஜ்ல ஒரு பெரிய அளவுல உணவு மதிப்பிடப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிற ஸ்டார்ட் அப் அங்கீகரிக்கிற ஒரு 5 இதுக்கு மேல அது நிறைய எண்ணிக்கையில் அது வராது. அதாவது உணவு பதப்படுத்தல் சொல்லும்போது இப்போ நம்ம அந்த எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வரும். இந்த பெண்கள் பண்ணக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் பெரும்பாலும் இந்த D2C செக்டார்னு சொல்லுவோம், டைரக்ட் டு கன்சியூமர் செக்டர். அது பெரும்பாலும் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பேக்கிங். இப்ப முன்னாடி வந்து அதெல்லாம் மைக்ரோ ஸ்மால் செக்டர்ல இருந்தது. இந்த D2Cங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது, அதாவது தொழில் சோசியல் மீடியா அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க நேரடியா கன்சியூமரை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சேனல் இனோவேஷன் வரும்போது அதை ஒரு ஸ்டார்ட் அப் டெபினேஷனுக்குள்ள இப்ப கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில வந்து அந்த செக்டார் இப்ப நிறைய இருக்குங்க. குறிப்பா அந்த கோவை மண்டலத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து அது சார்ந்த முயற்சி இருக்காங்க, மதுரையில அந்த மாதிரி இருக்காங்க. எண்ணிக்கையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐடி துறையில ஆப்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கு. நான் சொல்ற 12,100 ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து 20-25% வந்து ஐடி துறை சார்ந்ததா இருக்கு. இப்போ ஒரு அண்மை காலமா ஒரு 2 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்களால் முன்னெடுக்கக்கூடிய ஃபுட் வேல்யூ ஆடட் ஃபுட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்துங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுடைய இந்த எண்ணிக்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டரா இருக்கு. அதாவது எல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கு, எல்லா துறையிலையும் அந்த பங்களிப்பு இருக்கு. ஸ்பேஸ் டெக்ல இருக்கு, சோசியல் இம்பாக்ட்ல இருக்கு, ஏஐல இருக்கு, அந்த மாதிரி வந்து ரொபாட்டிக்ஸ்ல இருக்கு, அக்ரி டெக்ல இருக்கு, இந்த மாதிரி வந்து கிளைமேட் ஆக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒட்டுமொத்தமான பங்களிப்பு. நீங்க கேட்ட கேள்வி நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி சார்ந்த ஆப்பும் அக்ரி டெக்கும் தான் நிறைய இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து வெப்பர் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய அதிகமா இருக்குது ஏரியா கோயம்புத்தூர் சுற்றி. அதே மாதிரி ஒரு அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை அங்க ஃபைனல் இயரோ தேர்ட் இயர் படிக்கிற அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒருவேளை அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா ஏதாவது இருந்தா அவங்கள இது பண்ற அளவுக்கு ஸ்டார்ட் அப் மீட்ல வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் கலந்துக்கிறாங்க. இது வந்து நம்ம சென்னையில் தான் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. சென்னையில் அடிக்கடி ட்ரேட் சென்டர்ல நிறைய பையர் செல்லர் மீட்டு நிறைய மீட்டிங் நடக்குது. அதனால தான் நம்ம கோயம்புத்தூர்ல நல்லதான் சொன்னாங்க.
கோயம்புத்தூர் வச்ச பெரிய இதாக இருக்கும். அது தொழில் நகரமாக இருக்குது. சென்னைக்கு அடுத்து அங்கே வச்சா நல்லா இருக்குன்றதுனால தலைவர் சொன்னாங்க, அங்கே வச்சுருக்கோம். நிறைய காலேஜ் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் 40க்கு மேலே பெரிய பெரிய கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதிர்பார்த்ததோட அதிகமான ஆட்கள் வருவாங்க. நிறைய சாட்டை பார்த்து அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தயார் பண்ணேன். சார், புதிதாக தொழில் தொடங்குவோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்துறாங்க, அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவர்கள், ஏன்னா அவங்க ரொம்ப சமூகத்துல பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களும் எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டுறாங்க? அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணிருக்கோம். அவங்க இருக்காங்க. அது மாதிரி அவங்க முன்ன வருகிற பட்சத்தை அவங்க என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதே நாங்க அரசு செய்து தரது நேரம் இல்ல. இந்த மாநாட்டுல அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பேச வச்சு அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா, சொல்லுங்க. இப்போ நம்ம நீங்க கேட்ட மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 3ஆம் பாலினத்தவருக்கு பொதுவான திட்டங்கள் அவங்கவுங்க துறையில இருக்கு. இப்போ டிஃபரெண்ட் ஏபிள் துறையில இருக்கு. எங்களுடைய எம்எஸ்எம்இ துறைகளே டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமா அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குங்க, அலோகேஷன்லாம் இருக்கு. பட் ஸ்டார்ட் அப்னு வரும்போது அதோட டெஃபினிஷன் இருக்கு. நம்ம வந்து ஒரு இனோவேட்டிவா இருக்கணும், ஸ்கேலபிளா இருக்கணும் அப்படின்னு. நாம இந்த 2023 மாநில முதல்வர் வெளியிட்ட அந்த பாலிசியில வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த ஸ்டார்ட் அப் டெஃபினிஷன் அதை வந்து கொஞ்சம் நாங்க மாத்திருக்கோம். ஸ்டேட்டுக்கும் மாற்ற முடியும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் இவங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள் வந்து ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்து வரக்கூடிய அல்லது ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஒருத்தவங்க செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இனோவேட்டிவ் இது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரணமா ஒரு வெஞ்சர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நாம எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய அளவுல வந்து இந்த டெபினிஷன் வந்து நமக்கு வந்து அனுமதிக்காது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. அதனால வந்து அந்த டெபினிஷனே நம்ம மாத்திருக்கோம். எப்படின்னா, இப்போ குறிப்பா வந்து 3ஆம் பாலினத்தவரோ அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளோ அல்லது ஷெட்யூல் ட்ரைப்ஸோ இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து அந்த கம்யூனிட்டி, அந்த முயற்சினால அந்த கம்யூனிட்டி பயன்படுமா, ஒரு 30-40 பேர் வந்து அந்த கம்யூனிட்டில இருந்து வேலை கொடுக்க முடியுமா, அல்லது ஒரு இது மாதிரி ஜாப் ஒர்க் மாதிரி கொடுக்க முடியுமா? அப்ப அந்த முயற்சியின் மூலமா அந்த கம்யூனிட்டியில இருந்து ஒரு 30-40 பேர் பலன் பெற்றாங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா கருதப்படும் அப்படின்னு நம்ம டெபினிஷனை மாத்திருக்கோம். அது வந்து ஜியோவா வந்திருக்கேன். இதன் அடிப்படையில வந்து சில மாதங்களுக்கு முன்னால் வந்து மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. முதல் முறையா மாற்றுத்திறனாளிகள் 3ஆம் பாலினத்தவர் இவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து இந்த வருடத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் நம்ம வந்து மானியம் தரோம். ஒரு நிறுவனத்துக்கு 5 லட்சம் ரூபாய். இதுல வந்து 5 நிறுவனங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இந்த உலக ஒத்துழைப்பு மாநாட்டில் அறிவிக்கிறோம். அந்த வட சென்னை பகுதியில் எந்த அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளை நம்ம தொழில் வளர்ச்சி கொண்டு வந்திருக்கோம், சிறு குறு தொழில் வளர்ச்சியில அங்க ஏற்கனவே எந்த நிறுவனங்கள் இருந்தது, அதனோட நிலைப்பாடுகள் இப்ப என்னவா இருக்கு? எம்எஸ்எம்இல வந்து நம்ம இதுல வந்து எவ்வளவு பேர் இருக்கிறது, தொழில் முனைவர்கள் வந்து இருக்குது. வட சென்னையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் வந்து இடங்கள்லாம் இல்லை, நாங்க வெளியே நாங்க சமச்சீரான தொழில் வளர்ச்சி உருவாக்கணும்னு சொல்லி தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து இப்ப நான் சொன்னேன்ல, ஏற்கனவே 19-17 சிப்கோ தொழிற்பேட்டை அமைச்சிருக்கிறோம். சென்னையில உங்களுக்கு இடமே கிடையாது. கூட 51 கிட்டத்தட்ட 1600 ஏக்கர் ஃபுல்லாகி போச்சு. அவங்க வந்திருக்காங்க. இந்த தலைவரோட ஒரு கோரிக்கை வச்சாங்க, 51 தள்ளி 30-40 கிலோமீட்டர்ல ஒரு சிப்கோ நீங்க அமைச்சு தரணும், ஒரு 100-400 ஏக்கர் ரெடி பண்ணி கொடுங்க. அதோட நாங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடம் எங்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமா அங்கெல்லாம் வந்து சிப்கோ தொழிற்பேட்டையை அமைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, தொழில் முனையக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அது படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, நாங்கள் தொழில் செய்ய போறோம், எங்களுக்கு வந்து மானியத்தோடு இந்த துறைக்கு இந்த தொழில் செய்ய போறோம், திக்கு மாணவர்கிட்ட போய் கேட்டு இப்ப மளிகை கடைக்கு போறோம், இல்லை இந்த தொழில் பண்ண போறோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொட்டேஷன் வாங்கிட்டு வங்கியில நேராகவே கடன் வாங்கி தந்து மானியம் தந்து தொழில் தொடர்றதுக்கு வேண்டிய ஏற்படும். சார், இந்த 4 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இவங்க மூலமா கிடைச்சிருக்கு சார்? தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்காங்க. வேலை வாய்ப்பு எவ்வளவு கிடைச்சிருக்கு, வருவாய் எந்த அளவுக்கு ஈட்டு இருக்காங்க சார்? எம்எஸ்எம்இல வந்து நம்ம தான் டாப்ல இருக்காங்க. இந்தியாவிலே 2வது இருக்கிற மாநிலம் நம்மளுடைய தமிழ். அதனால நான் சொன்னேன், ஏற்கனவே 10 வருஷத்துல 52,000 பேர் தான் தொழில் உருவாக்கி இருக்காங்க. நம்ம வந்து 66,000 பேர் 4 வருஷத்துக்கு உருவாக்கி இருக்காங்க. அது நிறைய பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம டாப்ல இருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் மூலம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் தற்போது நம்ம வந்து லேண்ட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறோம்.
ஆனா அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்றாங்களா, தொழில் ரன் பண்ற நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் இப்ப நாங்க வந்து லேண்ட் வந்து கை மாத்தி விடுற மாதிரி அது ஒண்ணு அது இருந்ததுங்க. இப்ப ரெண்டு, அதாவது ஒரு தொழில் ஒருத்தர் வந்து ஒரு இடம் கேட்கறாரு வச்சுக்க, இடம் அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். 2 வருஷத்துக்குள்ள தொழில் பண்ணதான் அவங்களுக்கு அந்த இடத்தையே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். தொழில் ப்ரொடக்ஷன் காமிக்கணும். ப்ரொடக்ஷன் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தையே அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். அது இப்போ நீங்க சொன்னது மாதிரி போன கடந்த காலங்களில் 10 வருஷம் 5 வருஷம் கூட்டி போட்டு சொன்ன காலியா இருந்தது இடமெல்லாம். இப்ப கிண்டியில கூட பாத்தீங்கன்னா 51 அதான் இருந்தது. நாங்க என்ன பண்றோம்னா, யார் யாரெல்லாம் தொழில் தொடங்காம 3 வருஷம் 2 வருஷம் மூடி வச்சிருக்காங்களோ அவங்களே நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நோட்டீஸ் கொடுத்து எவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம கிண்டியில பத்திரிக்கை அவங்களே கேட்டு பாருங்க. அவங்க நிறைய பேர் ரொம்ப நசுக்காதீங்களே, எவ்வளவு டைம் கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட கிண்டியில 51 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மாறி கொடுத்துருக்காங்க. சார், தொழில்துறை வந்து இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து செக்டார் ஸ்பெசிஃபைடு இதை முடிச்சிடறேன், சொல்லுங்க. அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இப்ப அவங்க வந்து எடுக்கலாம் டேக் ஓவர் பண்ண இதுவே நாங்க மாத்துறோம். அது மாதிரி ரிஸ்க் பண்ணி கொடுத்துறதுலாம் பழைய. இப்ப வந்து நம்ம 99 வருஷம் நாங்க சிப்காட்ல எப்படி இருந்தது அது மாதிரி நாங்க இருக்கோம். அதை நம்ம இந்த ஐபாவ நலச்சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லா போடாதீங்க அப்படின்னாங்க. 30 வருஷம் கிண்டி சென்னை மாதிரி சிட்டியில இருக்கிற இடத்துக்குலாம் 30 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்து தேர்வு. சார், இந்த கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சார்? எவ்வளவு பேர் வந்து மத்த இடத்துல பிரச்சனை இல்லை, சென்னையில தான் முக்கியமா. எவ்வளவு ஏக்கர்ஸ் எவ்வளவு லேண்ட் இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் 1 ஏக்கர் வச்சிருப்பாங்க, ஒருத்தர் 50 சென்ட் வச்சிருப்பாங்க, ஒருத்தர் 2 ஏக்கர் வச்சிருப்பாங்க. சார், இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகமா பாதிக்கப்படுது சிறு குறு தொழிலாளர்கள் தான். இப்போ அவங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்களா? சார், ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து புதுசா சந்தைக்கு வராங்க சார். அவங்க கிட்ட இருந்து அரசாங்க கட்டாய கொள்முதல் வாங்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக? நான் தான் அந்த பெரிய முதலாளிகளோட ஒருங்கிணைக்கிறேன். ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கேன். தனியார் தனியார் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களோட அவங்க ஜாயின் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். அது ஒரு கார்பரேட் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து S20 ஸ்டார்ட் அப் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் பண்றாங்க. அதாவது நம்ம சில ஒரு கவர்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அரசு துறைகளுக்கு எதுவும் ப்ராடக்டோ சர்வீசஸோ பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்கு நாங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம். அப்புறம் இந்த ஜெம் போர்ட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஜெம் போர்ட்டல்லையும் எப்படி வந்து MSME துறையினர் விற்பனை பண்ணலாமோ அதே மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விற்பனை பண்ணலாம். அதுலயுமே 1500க்கு மேற்பட்ட நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்ப அது போக வந்து நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல ஒரு தனி பிரிவு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, இப்போ நம்ம எந்த அரசு துறையில இருந்தும் ஒரு இனோவேட்டிவ் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்கவுட் பண்ணி அந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. இந்த மாதிரி சில விஷயம் நிறுவனம் வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக்ல நிறைய கொண்டு வராங்க. இப்போ ஒரு பின்டெக் டவர் வரப்போகுது, விவசாயத்துல வந்து ஒரு லான்ச் பேட் வரப்போகுது, இங்க ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல அதெல்லாம் வரப்போகுது. அந்த இதுல வந்து அங்கேயே வந்து நீங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு R&D நடவடிக்கை இடங்கள்ல ஒரு 50 சென்ட்ல ஒரு ஏக்கர்ல நீங்க தொழில் தொடர்றதை விட இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், அடுக்குமாடி தொழில் வளம் கட்டிருக்கோம். இப்போ இந்திலாம் நீங்க போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சேலம் மாவட்டம் அதிகவனம் பாளையம் 183 கோடி ரூபாயில 366 தொழில் மனைகள் தொழில் கூடங்கள் கொண்ட 3 அடுக்குமாடி தொழில் வளம் கட்டிருக்கோம். அதே மாதிரி சேலத்துல கொலுசு எல்லாம் தயார் பண்றாங்கல்ல, வெள்ளி கொலுசு, அவங்களுக்கு அடுக்குமாடி வளம் கட்டிருக்கோம். இது மாதிரி அந்தந்த இடங்கள்ல இடம் நீங்க 50 ஏக்கர் 100 ஏக்கர் வாங்கி அவங்களுக்கு தொழில் மனை பிரிச்சு கொடுக்கறத விட ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கரால அடுக்குமாடி வளாகம் கட்டி சின்ன சின்ன தொழில்கள்லாம் நடத்துறதுக்கு வேண்டிய இல்ல, அதாவது சார் தொழில்துறையோட சேர்ந்து அந்தந்த செக்டாரோட சேர்த்து இது பண்றதுக்கு இப்ப அக்னிகூல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் வருது. இப்ப தலைவர் வந்து 8ஆம் தேதி கோயம்புத்தூர் வராங்க. எப்படி சேலத்துல வந்து கொலுசு அடுக்குமாடி வளாகம், அது மாதிரி தங்க நகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 கோடி ரூபாயில அது ஒரு பெரிய அளவுல அடுக்குமாடி வளாகங்கள் அவங்க எல்லா வசதியும் உள்ள அவங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குதோ அது எல்லா வசதியும் அமைச்சு தலைவர் வந்து 8ஆம் தேதி சாயங்காலம் அதை அடிக்க பண்றாங்க. அது மாதிரி எந்தெந்த பகுதியில யார் யாருக்கு பொது வசதி மையம் ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். நாம வந்து அதிகமா பண்ணிருக்கோம். எந்தெந்த தொழில் கல் சிற்பங்கள் பண்றாங்க அவங்களுக்கு கையில தான் ஆட்சின்னு இருப்பாங்க. அது மிஷினரி போகணும். சாதாரண ஒரு சின்ன தொழிலாளிக்கு அந்த மிஷினரி எல்லாம் மாற்ற முடியாது.
அங்க நாங்க பண்ற பொது வசதி மையம் போட்டு எல்லாம் ஃபெஸ்ட் எல்லாம் போட்டு நாங்களே அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா தொழிலுக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த 4 வருஷத்துல டெஃபினிஷன் வந்து 50 crore டர்னோவருக்கு மேல போனாலே ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரீஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் போயிடும். அது வரைக்கும் தான் அது என்ன செய்யும். அதனால அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. சார் இந்த ஏஐ அண்ட் ஸ்பேஸ் டெக் ஓட போக்கஸ் எப்படி அதுவும் இதுல வராங்க. அல்ல what we are trying என்ன கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் and how we are doing what is the how many space startups are there. ஸ்பேஸ் டெக் வந்து இப்போ நம்ம இந்த கடந்த பட்ஜெட்ல வந்து ஒரு 10 கோடி ரூபாய் நமக்கான ஒரு தனி ஃபண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக வந்து ஒரு ஸ்பேஸ் டெக் இன்குபேஷன் பிளாட்ஃபார்ம் சொல்றோம். அது ஒன்று நீங்க வந்து இப்போ இந்த வருஷம் வந்து குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னும் அதுக்கான இடம் வந்து நம்ம தீர்மானிக்கல. ஆனா இந்த நிதியாண்டுல வந்து ஒரு ஸ்பேஸ் டெக் ஒரு இன்குபேஷன் சென்டர் பண்றோம். அதே போல தூத்துக்குடியிலையும் வந்து இப்போ புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஹப் பண்றோம். அதுலயும் ஃபோக்கஸ் ஏரியா வந்து ஸ்பேஸ் டெக்கா தான் இருக்கு. ஏஐ டீப் டெக் சார்ந்து எங்களுடைய ஐடி துறையில வந்து ஐடிஎன்டின்னு ஒரு தனி இன்குபேஷன் சென்டர் இருக்கு. அவங்களுடைய சிஇஓக்கும் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஏஐ அது சார்ந்து டீப் டெக் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுடைய துறையில வந்து ஐடி துறையில வந்து அதுக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஏஐ பாலிசி தனியா இருக்கு. இப்போ டீப் டெக் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து நம்ம பல்வேறு அந்தந்த துறைகள் சார்ந்து இப்ப எப்படி வந்து அவர் கேட்டாரு அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் கொஞ்சம் பெருசா வந்த உடனே அவங்களுக்கான இட வசதி தேவை, அவங்களுக்கான மற்ற ஒரு ஒரு நோடல் ஏஜென்சி, ஒரு அம்பரெல்லா ஏஜென்சி மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு தனித்துறை வரும்போது அந்தந்த அமைப்புகள் எடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நீங்க கேட்ட ஏஐ டீடெக் வந்து ஐடிஐடின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில இயங்குது. ஐடி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் கீழே வருது. அது மாதிரி நம்ம பயோடெக்னாலஜினா டைசல்னோட நிறுவனம் இருக்கு. அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்னா டான்சாம் டான்காம் அப்படின்னு டிக்கோவுக்கு கீழே வருது. இது மாதிரி வந்து அந்தந்த துறைகள் வந்து அந்த தனி ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சார் இப்ப ஷிப்மெண்ட் டிலே ஆகுறதுனால சிறு குறு அந்த தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதாகவும் அதுல லஞ்ச புகார் வந்து சொல்லியும் ஒரு நிறுவனம் வந்து சமீபத்தில் சென்னையில இருந்து அவங்க வந்து விலகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும், இந்த ஷிப்மெண்ட் கிளியரன்ஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா இந்த சிறு குறு தொழில்கள் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கணும். யாரும் சொல்றதில்ல. அது வந்தா நிச்சயமா அரசு நடவடிக்கை. வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு சார்? 12,000 ஸ்டார்ட் அப் சந்தை மதிப்பு வேல்யூவேஷன் ஒரு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். 24ல வந்து 2024ல வந்து ஸ்டார்ட் அப் ஜீனோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அனாலிட்டிக்ஸ் ஏஜென்சி, அவங்க வந்து $27 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோடைய டோட்டல் $27 பில்லியன். அது 2020 3 பில்லியன் தான் இருந்தது. 27 பில்லியன் இருந்தது. சார் இந்த குளோபல் இது political landscape is it impacting the startup here in Tamil Nadu? To some extent, sir. Say for example, உக்ரைன் அந்த மாதிரி இது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய இது இருக்கும் சார், லைக் ஒரு டெக் இது. அந்த ஒரு இதுல வந்து ஒரு சில இடங்கள் இருக்கு. பட் அது பெரிய அளவுல அது வந்து நமக்கு தமிழ்நாட்டை வந்து இம்பாக்ட் பண்ண அளவுக்கு ஒன்றும் பெருசாக It hasn't. What about the funding, sir? Has that been impacted because due to the... அது ஓவராலாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு சார். இப்போ ஓவராலாவே வந்து ஒரு ஃபண்டிங் விண்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் நீங்க சொல்ற மாதிரி வந்து அது ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர் சார். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ் வந்து ஒரு காரணம். போக இப்ப நிறைய உலகத்தில் பல்வேறு நாடுகள் நடக்கக்கூடிய சில பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு அந்த இன்ஸ்டபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு 2 years பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பரவலாவே வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. How much it has gone down from the year Tamil Nadu? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது சார். கொஞ்சம் அது அந்த ஸ்பைக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு. So it has come down. You can just... ஆமா, ஒரு சில மாநிலங்கள்ல கூடுதுங்க, ஒரு சில செக்டாருக்கு கூடுது. அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் ரொம்ப முன்னாடி மாதிரி ஒரு ட்ரெண்ட் நம்ம சொல்ல முடியல.
Today, Chief Minister also wrote an edit on what do you think? He has highlighted 4 pillars and let's say so, the importance put in an AI and then highly dynamic, sir. மேலே வந்து to be very frank, வந்து நம்ம ரொம்ப predict பண்ண முடியாத ஒரு situation தான் இப்போ இருக்கு. Even if you ask the most well-learned experts வந்து பாத்தீங்க அப்படின்னா how this funding will go, funding trend will go, what AI வந்து எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப predict பண்ண முடியாத மாதிரியான ஒரு situation தான். ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் ஸ்டார்ட் அப் டைப் இருக்கா அந்த மாதிரி Humble request to the press. So since we have the stakeholder meeting, we would like to conclude the press meet here, and we would definitely take your questions and try to answer them through a personal meet. Thank you once again. Thank you, sir.